உடனாய திருவைகுந்த காலத்தியப்புற திருவருளை சிந்திக்கின்றோம். வெள்ளி வெற்பின் மேல் மரகதக் கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பென இடபாகம் கொள்ளு மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். இது திருவையாத்துல திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு ஐயாரப்பர் கைலாய காட்சி தந்ததை பற்றி தெய்வ சேக்கிழார் அருளி செய்கிறார். வெள்ளி வெறுப்பில் வெள்ளி போல பனிபடர்ந்த வெற்புனா மலை, அந்த வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன், வெள்ளி மலையில் மரகத கொடி படர்ந்துருக்கு. அப்போனா அம்பாள் மரகத கொடியுடன், மரகத கொடி போல் இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி தெளிவான சோதி. அந்த மலை மேலே ஒரு சோதி இருக்குது, தெளிவை தரக்கூடிய சோதி. அந்த சோதி எப்படி இருக்குன்னா பவள வெற்பென, பவளம் போல இருக்கக்கூடிய திருமேனி கொண்ட பெருமான் தன்னுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய இடபாகம் கொள்ளு மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். அம்பாளோட அங்கு கைலாயகிரியில் எழுந்தருளிருக்கக்கூடிய பெருமான திருவையாத்தில் வாகீச மாமுனிவர் கண்டார். நம்ம அந்த உலகத்தில் ஒருத்தவருக்காக ஒருத்தவர் ஒரு ஊரை விட்டு ஒருவரை காண நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒருவரை பார்க்கறதுக்காக ஊரே வருமா? அது திருவையாறு தான் அப்படி வந்தது. கைலாயங்கிற ஊரே திருவையாறு நாவுக்கரசருக்கு காட்சி தரணுங்கிறதுக்காக வந்தது. அப்போது நாவுக்கரசர் ஒரு பதிகம் அருளி செய்கிறார். மாதர் பிறை கன்னி யானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். இது பெருமானுடைய தலையையும் அடியையும் முடியையும் சொல்கிறார். மாதர் பிறை கன்னி யானை, மாதர்னா அழகுன்னு ஒரு பொருள் உண்டு. அழகான பிறையை, கன்னி யானைனா மாலை, பிறையையும் மாலையையும் தலையில் சூழிருக்கக்கூடிய பெருமானை மலையான் மகளோடும் பாடி, பெருமானை என்றைக்குமே பேதம் பண்ணி பாடக்கூடாது, அம்பாளையும் சேர்த்து தான் பாடணும். இப்படி தான் திருமால் அம்பாளை தோத்திரம் பண்ணாமல் அவர் பெருமானை மட்டும் வணங்குறதுனால அம்பாளை திருமாலை சபித்தாளுங்கிறத பார்க்குறோம். அதுபோல் பிருங்கி முனிவர் அப்படி செய்தார். இப்படியெல்லாம் அம்பாளை விட்டு வணங்கக்கூடாது. அதெல்லாம் அம்பாளோட சாமியை பாடணும். மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏற்றி, அந்த தீர்த்தம் பூவும் நீரும் சுமந்து செல்லக்கூடிய சரியை தொண்டு செய்யக்கூடிய அடியார்கள் புகும்போது அவர்களுக்கு பின்னே நான் புகும் வேளையில் அந்த ஊரை நான் எப்படி அடைந்தேன்னு அகசான்று சொல்கிறார் நாவுக்கரசர். அந்த ஊரை எப்படி அடைந்தார்னா, யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது. நாவுக்கரசர் கைலாயத்துக்கு போனார். அப்போ அங்கே ஒரு தீர்த்தத்தில் மூழ்கி மீண்டும் திருவையாத்தில் எழுந்தார். அவர் நடந்து வரல அந்த ஊருக்கு. அதான் சுவடே படாமல் வந்துட்டாராம். கால் சுவடு படாமல் அந்த குளத்தில் எழுந்தாருங்கிறார். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும்
களிறு வருவன கண்டேன். இந்த 10 பாடல்லையும் அப்படியே அந்த பெருமானுடைய சிரத்தை பற்றியும் அங்கு இவர் எப்படி சென்றாருங்கிறத பற்றியும் அம்பாளோடு பெருமானை பாட வேண்டுங்கிறத பற்றியும் அவர் வரும்போது அந்த கைலாய காட்சியை காண வரும்போது கோயில் உள்ளுன்னு புகும்போது அங்கு பிடியும் களிருமாகவும் எருதும் பசுவுமாகவும் அதுபோல சுவாமி அம்பாள் போல அங்கே உள்ள சீவன்கள்லாம் 2 2 அங்கு வருவதை கண்டார். அதை ஒவ்வொரு பாட்டிலையுமே சொல்கிறார். பாட்டில் சொல்கிறப்ப காதல் மடப்பிடியோடும் களிறு வருவனை கண்டேன் 2 யானைகள் வருவதை பார்க்குறார். அப்போ பெருமானை உள்ளே போய் பார்க்குறாரு. இப்போ பாதத்தை சொல்கிறார். கண்டேன் அவர் திரு பாதம் கண்டு அறியாதன கண்டேன். அப்படின்னா ஞானம் திருவருள் 2 வேணும் சாமியை பார்க்கணும்னா. ஞானங்கிறது தான் முடி, திருவருளுங்கிறது தான் திருவடி. திருமுடியும் திருவடியும் இப்போ பிரம்மனும் விஷ்ணுவும் சாமியை தேடுறப்ப திருவடி போதும்னு திருமால் நினச்சாரு. திருவருள் மட்டுமே போதும்னு சாமி தெரியல. பிரம்மா ஞானம் மட்டுமே போதும்னு நினச்சான், தெரியல. 2மே வேணும். அதான் அடியையும் முடியையும் சொல்கிறாரு. அதனால் அப்போ பெருமான் கைலாய காட்சி இருந்தார். இதை இன்னொரு பாட்டில் வளர்மதி கண்ணியினானை வாறு குழலாளோடும் பாடி களவுபடாததோர் காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன் அளவு படாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமன நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திரு பாதம் கண்டு அறியாதன கண்டேன். இதில் ஒரு குறிப்பு, களவுபடாததோர் காலம். பெருமானை எப்போ சிந்திக்கிறோமோ, பெருமானை எப்போ பூசிக்கிறோமோ அந்த காலம்தான் களவு போகாத காலம், வாழ்கிற சமயம். பெருமானை மறக்கிற நிமிடமும் பெருமானை பற்றி பேசாத சமயமெல்லாம் நம்மளோட நேரம் களவு போகுதுன்னு அர்த்தம். அதனால் இது களவுபடாத காலம். யாரும் இந்த நேரத்தை களவு செய்யாமல் ஒரு பயனுள்ள சமயம், அந்த ஐயாரப்பரை தரிசிக்கக்கூடிய சமயம்.